வண்டி டெம்பரேச்சர் நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபேன் வந்து நம்ம நிற்க சொல்ல ஆன் ஆயிடுச்சுன்னா ஸோ 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 72-75,000 கிலோமீட்டர் வாரண்ட்டி இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த வண்டியில் வந்து ஒரு மேஜர் ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோ ஸ்பீடில் வந்து இன்ஜின் வந்து ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 390 அட்வென்ச்சர் நம்ம கைப்புள்ளையோட வாக் அரவுண்ட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இது வண்டியோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் கூட இருக்குது. அந்த விஷயம் கூட இதில் சொல்கிறேன். நான் எப்போவுமே ஒரு வண்டி வந்து ரிவ்யூக்குன்னு எடுத்தேன்னா என்னென்ன பண்ணுவேன், ஃபஸ்ட் எடுத்தோன்னே வாக் அரவுண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் மைலேஜ் டெஸ்ட்டு, சிட்டி ஆஸ் வெல் அஸ் ஹைவேஸு, அப்புறம் டாப் ஸ்பீட் பிரேக் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக ரோட் டெஸ்ட் ரிவ்யூ போடுவேன். ஆனால் நம்ம கைப்புள்ள வண்டியில் மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உல்ட்டாவாக நடந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து மைலேஜ் டெஸ்ட் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் வந்து டாப் ஸ்பீட் பிரேக் டெஸ்ட் எடுத்தேன், அப்புறம் ரோட் டெஸ்ட் ரிவ்யூ எடுத்தேன். இப்போ தான் வாக் அரவுண்ட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ எடுக்க போகிறேன். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து இதுலேயே டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். சொல்லிவிட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து வாக் அரவுண்ட் அப்படியே ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறேன். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்ஜினோட ஸ்பெக்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாமா. இது வந்து 373cc இன்ஜின்னு அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 42.3 bhp at 9000 rpm அண்ட் மேக்ஸிமம் டார்க் வந்து 37 Nm at 7000 rpm. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வண்டியில் வந்து 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. 1 down 5 up குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 320 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 230 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இது டுவெல் சேனல் ஏபிஎஸ். நம்ம வந்து ஏபிஎஸ்ஸை வந்து ஆஃப் ரோடு வச்சோம்னா ஃப்ரண்ட் வந்து ஏபிஎஸ் ஆனில் தான் இருக்கும், ரியரில் மட்டும் கட் ஆகிடும். ஏன்னா பேக் வீல் மட்டும் தான் ஸ்லைட் ஆகும். ஏன்னா நான் டாப் ஸ்பீட் பிரேக் டெஸ்ட் எடுக்க சொல்ல வந்து பேக் வீல் மட்டும் நமக்கு வந்து ஸ்கிட் ஆகிடுச்சு, ஃப்ரண்ட் வீல் வந்து ஸ்கிட்டே ஆகலை. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்ஜிலர் போட்டிருக்காங்க, மெட்ஜிலர் 2 runs போட்டிருக்காங்க. அண்ட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 100/90 19 inch கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் வீலு. ரியரில் பார்த்தீங்கன்னா சேம் டயர் தான், பட் ஆனால் வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 130/80 17 inch கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து WP Apex 43 சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோனோ ஷாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் WP Apex தான். வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 14.5 liters அண்ட் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 liters. ரைடிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 370 கிலோமீட்டர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து 300 ஈஸியாக வந்துடும். க்ரூசிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 120 அந்த ரேஞ்சில் ஓட்டிகிட்டு இருந்தோம்னா. அதே மாதிரி டாப் ஸ்பீட் என்ன சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 170 to 180 போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட டாப் ஸ்பீடு வீடியோ வரும், என்னோட வெயிட்டுக்கு அது எவ்வளோ போச்சுன்னு அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வந்து ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி கர்வாக கொடுத்துருக்காங்க ரேடியேட்டரு. இதோட கூலிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இதில் வந்துட்டு 2 ஃபேன் இருக்கும். ஸோ இந்த சைடில் இங்கே ஒரு பெரிய ஃபேன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு பெரிய ஃபேன் இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி வண்டி டெம்பரேச்சர் நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபேன் வந்து நம்ம நிற்க சொல்ல ஆன் ஆயிடுச்சுன்னா ஹீட் வந்து இந்த இடத்துல அடிக்கும் மேலே. ஸோ இது வந்து ஹீட் வந்து பயங்கரமாக அடிக்கும் ரன்னிங்கில். பட் ஆனால் நமக்கு வந்து ஹீட்டே தெரியாது. இப்போ வந்து ஓவராலாக டைமென்ஷன் பற்றி பார்க்கலாம். இது வண்டியோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா 163 kg அண்டு ஓவரால் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2154 mm. அண்டு வண்டியோட வித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா செம்ம ஒய்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டில் பார் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 900 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ட்ஷீல்டோட டால் இந்த ஹைட் வரைக்கும். ஸோ இந்த மிரர் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா 1400 mm வரும். அண்ட் வண்டியோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1430 mm. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்குது பாருங்கள், இதுதான். ஸோ இதோட இது. அண்ட் வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 200 mm கொடுத்துருக்காங்க. 200 mmன்றது வந்து ஒரு நல்ல டீசெண்டான இது தான். பட் நம்ம கைப்புள்ள தம்பி அங்கே இருக்கார் பாருங்கள், கைப்புள்ளையோட தம்பி அவர் 220 mm. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட சேடலைட் தான்.
ஸோ இது வந்து 855 mm. அப்புறம் இந்த இதோட சேசஸ் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டெலிஃப்ரேம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. கேடிஎம்மில் எல்லாத்தையும் ஒரு மாதிரி இடவளமாக தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வண்டியோட வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 2 years 30,000 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் வாரண்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 years ப்ளஸ் 40,000 கொடுக்குறாங்க. ஸோ 5 years பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 72-75,000 கிலோமீட்டர் வாரண்ட்டி இருக்குது. ஓகேவா. ஆனால் ஜென்ரலாக தர்றது வந்து 2 years 30,000 கிலோமீட்டர். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வண்டியோட டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃப்ரண்ட்லேருந்து வருவோம். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விண்ட்ஷீல்டு இருக்குல்ல, இதோட இது வந்து நமக்கு வந்து அப் டு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோன்னா இந்த விண்ட்ஷீல்டு ஓகே தான். நம்மளுக்கு விண்டு வந்து ரொம்ப ஹெவியாக அடிக்காது. பட் ஆனால் நம்ம வந்து 120 130 போயிட்டோம்னா விண்டு வந்து வெறி குண்டு அடிக்கும். நம்மளால் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண சொல்ல வந்து சீக்கிரமாக நம்ம டயர்ட் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஹெட்லைட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெட்லைட் வந்து விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து மேட்டாகில் ஆல்ஃபா லைட் ஒன்று போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வேறு என்ன சொல்கிறது, ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன்லாம் இதிலலாம் எந்த குறையும் இல்லை. ஆனால் வந்து என்னென்னா வந்து நீங்கள் ஸ்லோ ஸ்பீடில் போக சொல்ல இந்த சஸ்பென்ஷன் வந்து நம்மளை தூக்கி அடிக்கும். இது நீங்கள் வந்து ஒரு 70 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டிங்கன்னா சேம் அதே பாட் ஹோல்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது, நல்ல ப்ளே கொடுத்துரும். அதே மாதிரி ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா 19 inch. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கான அலாய் போட்டிருக்காங்க. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் எதுவும் டேமேஜ் ஆகாதுன்னு தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் பேர் பாருங்கள். இந்த கிராஸ் பேர் வந்துட்டு இவ்வளோ சின்னதாக கொடுத்ததுக்கு அவங்களே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் யாரும் வாங்கி போட போகிறதில்ல. ஓகேவா, இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த விண்ட்ஷீல்டும் வந்து எக்ஸ்ட்ரா ஏற்கனவே 3,84,000 கொடுத்து வாங்குகிற இடத்துல எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு அவங்களே வந்து ஒரு இதுலேருந்து இன்னொரு 6 to 7 inch ஹைட் கொடுத்து கொஞ்சம் வைடாக கொடுத்துருந்தாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. யாரும் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்க போகிறதில்ல. அதே மாதிரி இந்த நக்கல் கார்டு இருக்குது பாருங்கள், இதுவும் சுத்த வேஸ்ட்டுங்க. இது சும்மா பேருக்கு தான் ஏதோ ஃபேன்சியாக இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்களே தவிர்த்து இதோட பர்பஸ் வந்து சால்வே ஆகலை. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி வந்திருக்கணும். ஸோ இது மேலே வந்து லைட்டாக இப்படி வந்திருக்கணும், கீழேயும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் வந்திருந்தா இதோட பர்பஸ் சால்வ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஃபேன்சியான மிரரை தவிர்த்து இந்த மிரர் வந்து பர்பஸ் வந்து சால்வ் பண்ணலைங்க ஹைவேஸில். ஸோ சிட்டியில் வந்து கொஞ்சம் தட்டு மாதிரி பார்த்துருவோம். ஹைவேஸில் வந்து நம்ம ஒரு 110 120 க்ரூஸ் பண்ணிகிட்டு சொல்ல டக்குன்னு ட்ராக் மாற சொல்ல இந்த மிரரில் வந்து நம்மளுக்கு விசிபிலிட்டி கம்மியாக இருக்குது. அதுக்கடுத்தது இந்த வண்டியில் வந்து ஒரு மேஜர் ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோ ஸ்பீடில் வந்து இன்ஜின் வந்து ரொம்ப கஷ்டப்படுதுங்க. இது பாடுபடுது. சிட்டி டிராஃபிக்கில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியரை தவிர்த்து போட்டு ஓட்டுறதுக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்கும். ஏன்னா இதில் வந்துட்டு ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா 15 teeth நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் ஆனால் 15 teeth தான் ஞாபகம் இருக்குது. பேக் சைடில் பார்த்திங்கன்னா 45 கொடுத்துருக்காங்க. இதை வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண சொல்லி 600cc 900ccலலாம் இருக்கிற வண்டிலாம் வந்து தேர்ட் கியரில் 30 ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த வண்டியில் தேர்ட் கியர் போட்டு நம்ம 30 ஓட்டணும்னா கட்ட அடிக்குதுங்க. இதை வந்து அவங்களே வந்து இதை சால்வ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ அடுத்த வர்ற மாடலில் எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரில. 2022 மாடலில் வந்துட்டு ஸ்ப்ராக்கெட் வந்து எதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. அதில் வந்து லோ ஸ்பீடில் வந்து என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரில. அது வந்தப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணால் தெரிஞ்சிடும். அடுத்தது நம்ம ஸ்பீடாமீட்டர் பார்க்கலாம். ஸ்பீடாமீட்டர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கே கண்ட்ரோல்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறையா இருக்குது. இப்போ நான் வந்து 2 ஃபேவரட் செட் பண்ணியிருக்கேன். அப் ஏரோ கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அப் ஏரோ கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஏபிஎஸ் மூடு காட்டும். இப்போ இந்த ஸ்பீடாமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இது நான் வந்து செப்பரேட்டாகவே ஒரு வீடியோவாகவே போடலாம் உங்களுக்கு. இது ஸ்பீடாமீட்டரை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா இங்கே எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்பீடாமீட்டரில் இருக்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஓகேவா. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து 14.5 liters. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இது வந்து ஒரு நீங்கள் வந்து ஸ்பீடு வந்து ஒரு 90 to 100 ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பர் லிட்டருக்கு வந்து ஈஸியாக 30 to 35 வரைக்கும் கிடைக்கும். நீங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், ஸோ இன்னும் குறைஞ்சிட்டே வரும் ஃபியூல். இது பயங்கர ஸ்பீடாக குறையும். இது மிரர்லாம் ஃபேன்சியாக கொடுக்குறாங்களே தவிர்த்து வியூ நல்லா தெரியுதா இல்லையான்லாம் பார்க்க மாட்டாங்க. இதில் வியூ வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ தாங்க. ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணுன்னா ஓட்டிக்கலாம் எல்லா மிரரும். பட் ஆனால் வந்து பார்த்தோன்னே அக்யூரேட்டாக இருக்கணும் மிரர். அந்த டிசைன்லாம் வந்து நமக்கு வந்து 2வது ஆப்ஷன் தான். மிரர் வந்து எதுக்கு, நமக்கு பின்னாடி வர்ற வண்டி நல்ல விசிபிலிட்டி இருக்கிறதுக்காக தான் மிரர். இது வந்து அதை சொதப்பிடுறாங்க. அதே மாதிரி கிளச் லிவரு பிரேக் லிவர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அட்ஜஸ்டபிள் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மொத்தம் வந்து 5 ஸ்டெப்பு அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது வந்து எப்படி வேணுமோ நம்மளுக்கு பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி கைக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ நான் இதெல்லாம் வந்து செட்டிங் எவ்வளோ வச்சுருக்கேன்னா இது 4ல் வச்சுருக்கேன். டிஸ்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1ல் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு இந்த 12 volt சார்ஜர் போட்டு கொடுத்துருக்காங்க, சிகரெட் சார்ஜர் போட்டு. இது சார்ஜர் போட்டு வந்து இந்த இது ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ஸோ ஒரு மாதிரி இப்படி இந்த இடத்துல இடிச்சிட்ருக்கு. நம்ம ஏதாவது ஒரு கொஞ்சம் தடியான போர்ட்டு போட்டோம்னா இந்த இடத்துல இப்படி இடிக்கும். இல்லைனா வந்து இதை நம்ம இப்படி நவுத்தி இப்படி தான் நம்ம போர்ட்டு போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஓப்பனிங்கை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் இப்படி நம்ம வச்சு போட முடியாது. கொஞ்சம் இப்படி நவுத்தி வச்சு தான் போடணும். இந்த க்ரிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த க்ரிப்பு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த க்ரிப்பு வந்து கம்ஃபர்ட் வந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. பட் ஆனால் வந்து நம்ம க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ண சொல்ல இந்த க்ரிப்போட கம்ஃபர்ட் நம்ம ஃபீலே பண்ண முடியாது. ஸோ இந்த க்ரிப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச க்ரிப்புங்க இது. ஏன்னா கைக்கு பிடிச்சோன்னா அவ்வளோ இதமாக இருக்கும் இந்த க்ரிப்பு. அதே மாதிரி வந்துட்டு சீட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீட்டு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்ங்க. சீட்டு நம்ம சீட்டில் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல உட்காந்து ஓட்டணுன்னா இவங்க கொடுத்துருக்க ஹேண்டில் பேரோட பொசிஷனுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் ஹேண்டில் பேர் ரேசர்லாம் இன்னும் மாட்டலை, எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், இன்னும் மாட்டலை. நான் இங்கே உட்காந்தேன்னா இந்த ஹேண்டில் பேர் எட்டுறது எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன். பட் ஆனால் சீட்டில் வந்து இங்கே உட்காந்தா தான் நம்மளுக்கு வந்து ரைடிங் கம்ஃபர்ட் வந்து லாங் ட்ராவல் பண்ண முடியும். இருந்தாலும் வந்து இதை வந்து சீட்டை வந்து இந்த ஃபோமை வந்து லைட்டாக மாற்றணும். நான் இந்த ஃபோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடாக இருக்குது தெரியுதா. ஏன்னா இந்த சீட்டை வந்து கண்டிப்பாக வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணியே ஆகணும். பின்னாடி பற்றி எனக்கு கவலை இல்லை, பின்னாடி நம்ம யாரையும் ஏற்றவும் போகிறதில்ல, வந்து டபுள்ஸ் ட்ராவலும் இருக்காது நம்மளதில். அதே மாதிரி இந்த சீட்டை வந்து முதல்ல நான் கஸ்டமைஸ் பண்ணணும். சீட்டு வந்து ஒரு பெரிய ட்ராபேக் தாங்க இது. இங்கே உட்காந்து ஓட்டணுன்னா நம்மளால் வந்து மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் மேனேஜ் பண்ண முடியும். 3 ஹவர்ஸ் to 5 ஹவர்ஸு. அதிலே பெயின் லைட்டாக ஸ்டார்ட் ஆகும். அதிகமாக நம்ம வந்து போராடி பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு 10 to 12 ஹவர்ஸ் வரைக்கும் ஓட்டிடலாம் கொஞ்சம் பெயினோட. அதுக்கப்புறம் மீதி ஓட்டுற டைம் எல்லாமே வந்து நம்ம பெயினோட தான் இருப்போம். இங்கே உட்காந்தோன்னா ஒரு 8 to 10 ஹவர்ஸ் வரைக்கும் மேனேஜ் பண்ணலாம். இங்கே உட்காந்து நம்ம பெயினோட 24 ஹவர்ஸ் மேனேஜ் பண்ணிடலாம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எல்இடி தான். ஹெட்லைட்டு, இண்டிகேட்டரு, அப்புறம் பின்னாடி டெயில் லைட்டு எல்லாமே ஃபுல்லாக எல்இடி செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணோடனே சாவி போட்டோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஆர்எல் எரியும். ஸோ தெரியுதா, டே டைம் ரன்னிங் லைட் இருக்கும். பட் ஆனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே என்ன ஆகும்னா வண்டியோட லோ பீம், இது மேலே 2 இருக்குல்ல, இது 2 தான் லோ பீம். ஹை பீம் போட்டோன்னா இந்த 4 எரியும். எனக்கு தெரிஞ்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணாலே வந்து இந்த டிஆர்எல் மட்டும் இருந்தாலே போதும்னு கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் தனியாக ஒரு சுவிட்ச் இந்த இடத்துல வச்சு ஆன் பண்ணால் லோ பீமு, அதுக்கப்புறம் ஹை பீமு வந்து இங்கே இந்த மாதிரி வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பீம் ஏரிய ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. ஸோ இந்த செட்டப்லாம் அவங்களே மாற்றிருக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அன்வான்டாக வந்து லைட்டோட லைஃபும் போகும், பேட்டரியும் நம்மளுக்கு டவுன் ஆகும். அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா டெயில் லைட்டு இதெல்லாம் வந்து நல்லா இருக்குங்க, செம்ம பிரைட்டாக இருக்கும் நைட் டைமில். இப்போ பிரேக் அடிக்கிறேன் பாருங்கள், பிரேக் அடித்தா எட்டாதா, இப்போ அடிக்கிறேன் பாருங்கள். ஸோ நல்லா பவர்ஃபுல் லைட்டுங்க இது, நல்லா பவராக இருக்குது. இதெல்லாம் நல்லா தூரத்துலேருந்து நல்ல விசிபிலிட்டி இருக்கும். நம்ம பிரேக் அடிக்காமலே இதோட விசிபிலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க. பிரேக் அடிச்சோன்னா இந்த இடம் ஃபுல்லாக எரியும். ஸோ கீழே இருக்கிற சைடு ஃபுல்லாக எரியும். அதுக்கப்புறம் வண்டியோட கிராப் ரயில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பின்னாடி உட்கார்றவங்களுக்கு நல்லா தாராளமாக கை பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி பின்னாடி இந்த டெயில் ரேக்கு, இந்த சைட் பேனியருக்கு ரேக்கு இதெல்லாம் எதுவுமே போடாதவங்க என்ன பண்ணலான்னா, சிங்கிள்ஸில் போகிறவங்க இதில் லக்கேஜை பேக் வச்சுட்டு நம்ம கயிறு போட்டு கட்டுறதுக்கு நல்லா பயங்கர ஸ்பேஷியஸாக இருக்குங்க இந்த இடம். இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பயங்கரமாக இருக்குது. கிராப் ரயிலெலாம் வந்து தரமாக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வண்டியோட ஆன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நார்மலாக கீக்கி ஆன் தான். சவுண்டு கேளுங்க. ஸோ பார்த்தீங்களா, இது வந்து நார்மல் கீக்கி ஆன் தான். இந்த வண்டிக்கு ஏதாவது அந்த W95 அந்த மாதிரி ஆன் எதாவது கொடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து நான் வந்து விண்டோன் ஆன் வந்து 2 மாற்றியே ஆகணும். எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து நம்ம வந்து ஒரு 120 130 நம்ம க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்க சொல்ல நம்ம ஆரன் அடித்தோம்னா நமக்கே கேட்க மாட்டேங்குது ஆரன் அடிக்கிறோமா இல்லையான்ட்டு. அதனால் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து ஆரன் வந்து சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அது நான் ஆரன் வந்து எந்த ஆரன் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி தேடிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். இப்போ அடுத்தது வந்து வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்டை கேளுங்க. இந்த எக்ஸாஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ரக்கடாக கொடுத்துருக்கலாம். இது ரொம்ப மைல்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. த்ராட்டில் ரைஸ் பண்ணோன்னா நல்லாவே வரும் சவுண்டு பாருங்கள். ஸோ இது வந்து இன்ஜினோட சவுண்டு கேளுங்க. ஸ்க்ளட்ச் பிடிச்சோன்னா ஒரு சவுண்டு வரும் பாருங்கள். இப்போ ஸ்க்ளட்ச் பிடிச்சிருக்கேன், இப்போ ஒரு சவுண்ட் இருக்குது. ஸ்க்ளட்சை விட்றேன் பாருங்கள், இப்போ சவுண்டு மாறுது பார்த்தீங்களா. அது என்னமோ ஒன்று இருக்குங்க அதில் விஷயம். த்ராட்டல் கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் சவுண்டு.
மற்றபடி வந்து ஐட்லிங்கில் இருக்க சொல்ல வந்து சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லா பாயிண்ட்டும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 390 அட்வென்ச்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் நான் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு நான் அது வந்து சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ வண்டிக்கு வந்து நிறைய அக்சசரிஸ் வாங்கி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிட்டு இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு வந்து நான் நாளைக்கே அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி டேட்டு 19 நினைக்கிறேன், நாளைக்கு 20 நாளைக்கே வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் லைனாக வந்து இந்த 390யோட வீடியோ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லி கண்டினியூஸாக ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சிட்டி ஆஸ் வெல் அஸ் ஹைவேஸ் மைலேஜ் டெஸ்ட் 2 வீடியோவாக வரும். சிட்டி மைலேஜ் தனியாக வரும், ஹைவேஸ் மைலேஜ் டெஸ்ட் தனியாக வரும், 2 தனித்தனியாக வரும். ஓகேவா? மற்றபடி வேறு ஏதாவது பாயிண்ட் விட்டுருந்தேன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in another video soon. Bye bye. Take care my dear lovely friends. Bye.